காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் வீதியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து கஞ்சா விற்று வந்த பலே திருடன் போலீசில் சிக்கியுள்ளார். திருட்டு தொழிலில் சிக்கல் இருப்பதால் முழு நேரமாக கஞ்சா விற்பதில் இறங்கிவிட்டேன் என கூறி அதிர்ச்சி கொடுத்த அசால்ட் மன்னனின் பின்னணி என்ன? காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. உள்ளூர் இளைஞர்களிடம் போலீசார் சிலர் ரகசியமாக விசாரிக்க கஞ்சா விற்பனை குறித்து திடுக்கிடும் இன்ஃபர்மேஷன் கிடைத்துள்ளது. காமாட்சி அம்மன் கோவிலின் ராஜவீதியை ஒட்டி உள்ள ராயன்குட்டை பகுதியில் வசித்தவர் 52 வயதான பிரவீன்குமார். ஆந்திர மாநிலம் நகரியில் இருந்து மூட்டை மூட்டையாக மொத்தமாக கஞ்சா வாங்கி வந்து அதை சிறு சிறு பொட்டலங்களாக போட்டு உள்ளூரில் விற்றுள்ளார். கோவில்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து 2 மடங்கு பணத்தை கறந்துள்ளார். மஃப்டியில் விசாரித்து வந்த போலீசாருக்கு பிரவீனின் கஞ்சா சேல்ஸ் ஆதாரத்தோடு உறுதியாக அதிரடியாக அவரது வீட்டில் ரெய்டு நடத்தினர். வீட்டின் உள்ளே ஆங்காங்கே சிறு சிறு பிளாஸ்டிக் டப்பாக்களில் போட்டு வைக்கப்பட்டிருந்த சுமார் 2.25 கிலோ கஞ்சாவை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதனையடுத்து பிரவீன்குமாரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தபோது தான் சுற்றுலா பயணிகளுக்கும் மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் கஞ்சா விற்பேன் என கூறி காவல்துறையினரை அதிர்ச்சியடைய வைத்தார். மேலும் இவர் மீது சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் 4 காவல் நிலையங்களில் 7 திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. திருட்டு வழக்கில் அதிக பாதுகாப்பு இல்லாததால் கஞ்சா விற்பனையில் முழு நேரமும் இறங்கிவிட்டதாகவும் பிரவீன்குமார் கூறியுள்ளார். இதனையடுத்து பிரவீன்குமாரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.